நம்மளோட சேனல்ல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னு நினைச்சீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க. அது கூட ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கங்க. சரி வாங்க சரி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் ஒரு ஆசிரியர். ஒரு நாள் 10ஆம் வகுப்பில் சில மாணவர்களை எழுந்து நிற்கச் சொன்னேன். ஒரு மாணவி மட்டும் எழுந்திராமல் உட்கார்ந்தே இருந்தாள். சிலர் அந்த மாணவியை பார்த்து சிரித்தார்கள். விஷயம் என்னவென்று எனக்கு புரியாததால் எல்லோரையும் உட்காரச் சொன்னேன். அன்று மாலை பள்ளி முடிந்ததும் அந்த மாணவி என் அருகே வந்து, சார், என்னுடைய ட்ரெஸ் கொஞ்சம் கிழிஞ்சிருக்கு, அதனால தான் சார் நீங்கள் சொன்னதும் என்னால் எழுந்திரிச்சிக்க முடியல. எல்லாரும் பார்த்தா என்னை பார்த்து சிரிப்பாங்க, அதனால தான் நான் உட்கார்ந்தே இருந்தேன் என்று சொன்னார். அதற்கடுத்து சொன்னது தான் என்னை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதனால் காலையிலிருந்தே சாப்பிட மட்டும் இல்லை சார், டாய்லெட்டுக்கு கூட நான் எழுந்திரிச்சு போகலை என்ற போது என் கண்களும் கலங்கிவிட்டன. உடனே ரெடிமேட் சீருடை வாங்கி வந்தேன். அந்த பெண்ணுக்கு தந்தேன். அந்த பெண்ணுக்கு மட்டுமல்ல, எல்லா மாணவர்களுக்கும் புது சீருடை வாங்கி தர முடிவெடுத்தேன். என்னுடைய பங்களிப்பாக 10,000 ரூபாய் மற்றும் நண்பர்களின் உதவியோடு 82,000 ரூபாய் என செலவழித்து புதிய சீருடை எடுத்து தந்தோம் என்று சதீஷ்குமார் சொல்லும்போதே அவரின் குரலில் ஒரு நிகழ்ச்சி. திருச்சி மாவட்டம் லால்குடி வட்டம் பூவாலூர் எனும் ஊரின் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்தான் சதீஷ்குமார். அவரிடம் பேசிய போது, எங்கள் பள்ளிக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் என நண்பர்களிடம் உதவி கேட்கும் சூழல் வரும்போது முதல் பங்களிப்பாக என்னுடைய தொகையாத்தான் இருக்கும். குறைந்தது 10,000 ரூபாயாவது நான் அளித்து விடுவேன். சீருடை கொடுத்தது பற்றி சொன்னேன் அல்லவா? அதே போல மாணவர்களுக்கு குடிநீர் தேவைக்காக 100 அடிக்கும் அதிகமாக குழாய் இறக்கி 2,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட தண்ணீர் தொட்டி கட்டினோம். அடுத்த 20 ஆண்டுகளுக்கு இந்த வசதி தடையின்றி கிடைக்கும். மாணவர்களின் சேர்க்கை அதிகரிக்க வேண்டுமென்றால் பெற்றோர்கள் விரும்பும் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்கள் அமைக்க வேண்டும். அதற்கான ஸ்பான்சர்ஷிப் பிடித்து அவற்றையும் உருவாக்கினோம். மாணவர் சேர்க்கை காலத்தில் அருகிலுள்ள 22 கிராமங்களில் சுவர் விளம்பரங்கள் செய்து மாணவர்களை ஈர்த்தோம். இப்படி நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். என்றவரிடம் சமீபத்தில் கிடைத்த விருது பற்றி கேட்டேன். கோயம்புத்தூரில் தலைமை ஆசிரியராக சிறப்பாக பணிபுரிந்த ஜெகநாதன் அவரின் பெயரால் வழங்கப்படும் விருதை சமீபத்தில் எனக்கு அளித்தார்கள். பொதுவாக விருது பாராட்டு என்றால் நான் சற்று ஒதுங்கிக் கொள்வேன், அது என்னுடைய இயல்பு. ஆனால் இந்த விருதை நான் பெற்றுக்கொள்வதற்கு 2 காரணங்கள். ஒன்று, 15 பேர் கொண்ட குழு தமிழகம் முழுவதும் அலசி ஆராய்ந்து விருதுக்கு இவரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அதில் நானும் ஒருவன். அடுத்த காரணம், விருதுடன் 50,000 ரூபாய் கொடுக்கவிருப்பது. அந்த பணத்தை என் தனிப்பட்ட தேவைக்காக பயன்படுத்தி கொள்ள என்பது என்னை பற்றி அறிந்தவர்களுக்கு நன்கு தெரியும். பள்ளியில் இருந்து கொஞ்சம் தள்ளியுள்ள வீட்டில் 2 மாணவிகள் கெஞ்சலாக ஏதோ கேட்டுக்கொண்டிருந்தார்கள். என்னவென்று விசாரித்த போது டாய்லெட்டுக்கு போக நாப்கின் மாற்றுவதற்கான அந்த மாணவிகள் கெஞ்சி கொண்டிருந்தார்கள். இது என் மனதை உறுத்தியது. உடனே எங்கள் பள்ளியிலுள்ள கழிவறையை சரி செய்தோம். ஆனாலும் மாணவர்களின் எண்ணிக்கைக்கு போதாது. அதனால் கழிவறைகளை அதிகரிக்க வேண்டும் என்ற யோசனையில் இப்போதுதான் இந்த விருதை எனக்கு அளிப்பதாக கூறியிருந்தார்கள். அதனால் எனக்கு கொடுத்த 50,000 ரூபாயை கழிவறையை கட்ட பயன்படுத்தப் போகின்றேன் என்று விழா மேடையிலேயே அறிவித்தேன். அதை கேட்டதும் அங்குள்ள ஒருவர் தன் பங்களிப்பாக 50,000 ரூபாயும் ஒருவர் சிமெண்ட் செலவுகளை ஏற்றுக்கொள்வதாகவும் கூறினார். ஆனால் நான் 15 யூரினல், 5 கழிவறைகளோடு நாப்கின் எரியூட்டும் கழிவறைகள் என 2 பெரிய அளவில் திட்டமிட்டுள்ளேன். இதற்கு சுமார் 7,5 லட்சம் ரூபாய் வரை செலவாகும். இதுவரை 1,40,000 ரூபாய் மட்டுமே கையில் உள்ளது. குறைந்தது 3 லட்சம் சேர்ந்தது தான் வேலையை தொடங்கணும். என்னவானாலும் இதை செய்து முடித்தே தீருவேன் என்கிறார் சதீஷ்குமார் உறுதியான குரலில். ஆசிரியரின் நல்ல எண்ணங்கள் தடையின்றி நிறைவேற நம்முடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இது ஒரு அருமையான பதிவு தான். இந்த ஆசிரியர் பார்த்திங்கன்னா செய்கிற செயல்கள்லேயும் சரி, அந்த நன்மைகள்லேயும் சரி பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு ஒரு சிறந்த தீர்வாக இருக்குது. எந்த ஒரு நல்ல காரியத்திலையும் தன்னுடைய பங்களிப்பாக பணமாக 10,000 ரூபாய் ஃபஸ்ட்டு அவர் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஸ்கூலில் செய்யணும் அப்படின்னா உண்மையிலுமே இது ஒரு நிகழ்ச்சியான சம்பவம் தான். ஆசிரியர் சதீஷ்குமார் அவர்களை நீங்கள் பாராட்டணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.